ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமம் இந்த நல்ல மாலை நேரத்திலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. எஃப் மேஜர் பிடிங்க, தோத்திரம். நாளைக்கும் நன்றி சொல்லுவாராமே, தோத்திரம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். எங்கள் பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உராவா கரமனா, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, ஷகரபதரகலமனா ஆரா. ஓ, அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி, ஆட்டுக்குட்டியானவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களை முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தவர். இந்த மாலை நேரத்தில் நம் நடுவில் பிரசன்னராய்
அசைவாடுகிறார், அசைவாடுகிறார். அவர் வந்தா போதும், அவர் வந்தா போதும். அந்த இடம் மாறும், அந்த இடம் அசையும், அந்த இடத்தில் இருக்கிற அந்தகாரங்கள் அழியும், அருவருப்புகள் அகலும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இப்பொழுதே ஆவியானவர் நம்மத்திலே இறங்கி இருக்கிறார். ஒவ்வொருவருடைய சரீரங்களிலும் ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது, ஒரு அக்கினி தைலம் ஊற்றப்படுகிறது. பலவீனங்களை மாற்றுகிற ஆவியானவர், வியாதிகளை மாற்றுகிற ஆவியானவர், தடைகளை உடைக்கிற ஆவியானவர் இப்பொழுதே நம் நடுவில் பிரசன்னராய் இறங்கி இருக்கிறார். நன்றி, 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 நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. கர்த்தர் எங்களோடு பேசும். உம்முடைய சத்தம் எங்கள் உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கட்டும். வார்த்தையை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த அந்தகார வல்லமையின் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். சிஸ்டத்தின் மேலே உம்முடைய பிரசன்னம் தங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி எண்ணாகமத்தின் புத்தகம், அதனுடைய 25வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எண்ணாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம். சில வசனங்களை நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்கள். தோத்திரம். ஆமா, 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியை நீங்க பலமுறை படிச்சிருந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். தோதரா. ஆமா, இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்த பூமியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், வாக்குத்தத்தத்தின் மக்கள், மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தின் கீழே தேவ பிரசன்னத்தினால் வழி நடத்தப்பட்டவர்கள், மன்னாவை புசித்தவர்கள், காடையை பெற்றுக்கொண்டவர்கள், 2 எமோரிய ராஜாக்களை அழித்தவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான தேவ பிள்ளைகள் கானானை நோக்கி, வாக்குத்தத்த பூமியை நோக்கி அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவங்க பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்னால் எந்த எதிர் ராஜாக்களும் நிற்க முடிவதில்லை. ஏன்னா தேவன் இவர்களோடு, கர்த்தர் ஒரு ஜனத்தோடு ஒரு மனுஷனோடு இருக்கும்போது இந்த உலகத்தில் எந்த சக்தியும் அவனை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே, திரும்பவும் ஆமேன்னு சொல்றவங்களா ஆசீர்வதிங்க. தோத்திரம். இஸ்ரவேல் ஜனத்தோட தேவன் இருந்ததுனால எதிரிகள் அவர்களை மேற்கொள்ள முடியல. இதற்கு முந்தின 2 அதிகாரங்கள் 23, 24 அதிகாரங்கள்ல பார்த்தா மோவாபிய ராஜா பாலாக் இஸ்ரவேல் மக்களை பார்த்து பயப்படுறான். ஐயோ, அடுத்து நாம தானே, நம்ம கூட இவங்க யுத்தம் பண்ணா நாம தோத்துருவோம், இவங்களை நம்மளால ஜெயிக்க முடியாது, தந்திரமா ஏதாகிலும் ஒரு ஆலோசனை பண்ணாதான் உண்டு அப்படின்னு பீலையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை வரவழைச்சு, நீ இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா சாபமான வார்த்தையை சொல்லு, அவங்கள சபிச்சிரு,
அப்போ அது அவங்களுக்கு நடக்கும், நிறைவேறும் அப்படின்னு பிளான் போடுறான், தோத்துறான். அவன் பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. எந்த எதிரிகள் தேவ ஜனத்திற்கு விரோதமாக பிளான் போட்டாலும் அவங்க திட்டம் ஒரு நாளும் வாய்க்க போறதே இல்லை. பிலேயாம சாபமான வார்த்தைகளை சொல்லலாம்னு வாயை திறந்தா வாயிலிருந்து வர்றதெல்லாம் ஆசீர்வாதமாவே வருது. கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கிறவனை நான் சபிப்பது எப்படி? ராஜா திட்டம் தோற்று போனது. பிலேயாமின் தோத்திரம் வார்த்தைகள் ஆசீர்வாதமா வருது. என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ பிலேயாம் ஒரு தந்திரமான ஆலோசனைய பாலாக்கு சொல்லிட்டு போயிட்டான். அவர்களுடைய தேவன் அவர்களோடு இருக்கிறதுனால அவர்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. தேவனை விட்டு அவங்களை பிரிக்கணும், அவங்களை விட்டு தேவனை பிரிக்கணும். தேவனுக்கு விரோதமா அவர்களை பாவம் செய்ய வைக்கணும். அப்படி பாவம் செஞ்சாங்கன்னா தேவன் ஒதுங்கிடுவாரு. அப்ப ஈஸியா அவர்களை மேற்கொள்ளலாம். தேவனே அவர்களுக்கு விரோதமாக எழும்பிடுவார் அப்படின்னு ஒரு தந்திரமான ஆலோசனைய பாலாக்குக்கு பிலேயாம் சொல்லிட்டு போயிடுறான். என்ன நடக்கு? இந்த 25ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்கள்ல படிச்சா, மீதியானிய ஸ்திரிகள், மோவாபிய ஸ்திரிகள் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள அனுப்பப்படுறாங்க. ராஜா அந்த பாலாக்கு தந்திரமா அப்படி செய்யறான். மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு சிக்கு புக்கு சக்கு புக்குன்னு தோத்துறான். இந்த ஸ்திரீகள் எல்லாம் ஒரு சைஸா இஸ்ரவேலுக்குள்ள வர்றாங்க. அவங்க கவனத்தெல்லாம் திருப்புறாங்க. அவங்க ஒரு சைஸா பார்க்குறான். என்னடா டெக்கரேஷன் கொஞ்சம் ஓவரா இருக்கு, தோத்துறோம், பவுடர் கவுடர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, மேக்கப் எல்லாம் நம்மளை ஒரு சைஸா இழுக்குது அப்படின்னு தோத்துறோம். இஸ்ரவேல் மக்கள் பாவத்தில் விழுந்துட்டாங்களாம். அவர்களோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அதோட விடல, தங்களுடைய தேவர்களுக்கு இட்ட பலிகளை புசிக்கும்படி அந்த பலி விருந்துக்கு இஸ்ரவேல் மக்களை அழைச்சாங்களாம். இவங்க நியாயப்பிரமாணத்தின் மக்கள், வார்த்தையின் மக்கள், சத்தியத்தின் மக்கள், தேவனை பின்பற்றுகிற ஜனம். ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனை ஒரு பக்கம் போட்டான், நியாயப்பிரமாணத்தை ஒரு பக்கம் போட்டான், மோசையை ஒரு பக்கம் போட்டான், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவன் கூப்பிட்டான் உடனே கிளம்பி போயிட்டான். பலி விருந்துக்கா வாரோம், சோறு போடுறியா திங்கிறோம், பிரியாணியா சாப்பிட்றோம், உன் கூட சேர்ந்து நாங்கள் வர்றோம்னு கிளம்பி போயிட்டாங்க. 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் கொண்டார். மிகப்பெரிய வருத்தம் ஆண்டவருக்கு. ஒரு வாதை அங்கே அனுமதிக்கப்பட்டது. 9ஆம் வசனம் சொல்லுது, அந்த வாதையினால 24,000 பேர் செத்து போயிட்டாங்களாம். 6ஆம் வசனத்தில் மோசே அழுகிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழுகிறாங்க. சபைக்குள்ள பெரிய புலம்பல், பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா வந்த சபை, கானானை சுதந்தரிக்க போற சபை, தேசத்தை கைவசமாக்க போற சபை, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க போற சபை, ஜாதிகளோட கலவாத சபை. 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவன் சொல்றாரு, இந்த ஜனங்கள் தனியே வாசமா இருப்பார்கள், ஜாதிகளோட கலவாது இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் பிலேயாம் வாய் மூலம் சொல்ல வைக்கிறாரு. தேவனுடைய நம்பிக்கைக்குரிய சபை, தேவன் நம்பின சபை, என் ஜனம் பரிசுத்த ஜனம், என் ஜனம் வார்த்தையில நிக்கிற ஜனம், சத்தியத்துல நிக்கிற ஜனம், அவனை ஒருத்தனும் தொட முடியாது அப்படின்னு ஆண்டவரால புகழப்பட்ட சபை இப்போ அழுது புலம்பிக்கிட்டு இருக்கு. 24,000 பேர் செத்து போயிட்டான். என்ன செய்யறன்னு தெரியல. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கும் போது ஒருத்தன், ஒரு இஸ்ரவேலன், சபை அழுதுகிட்டு இருக்கு, 24,000 பேர் செத்து கிடக்கானு, தேவன் வருத்தத்தோடு இருக்கிறாரு, நாமளும் தேவனை பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு எல்லாரும் கண்களுக்கு முன்னால மோசே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இஸ்ரவேல் ஜனமெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மீதியானிய ஸ்திரியை அழைச்சிக்கிட்டு வேசித்தனம் பண்ண போறானா. கொலஸ்ட்ரால், கொழுப்பு, கொழுப்பு, எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்களே, ஃபீலிங் இருந்துச்சா? இல்ல. 24,000 பேர் செத்து போயிட்டானே, அதை பத்தின ஃபீலிங் இருந்துச்சா? இல்ல. நான் நினைச்சது நடக்கணும்,
என் விருப்பம் நடக்கணும். என் மனசு என்ன சொல்லுதோ அதுபடிதானா. மோசையை பத்தி எனக்கு கவலை இல்லை, சபையை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆண்டரை பத்தி எனக்கு கவலை இல்லை, அழுகிறத பத்தி கவலை இல்லை, யார் என்ன செஞ்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் விருப்பம் நடந்தா போதும் அப்படின்னு ஒரு பெண்ணை இழுத்துக்கிட்டு வேசித்தனம் பண்றதுக்கு துணிகரமா போறான். இதை ஒருத்தன் கூட்டத்துக்கு நடுவில் இருந்து பார்க்கான். எவ்வளவு திமிர் இருந்தா, எவ்வளவு கொழுப்பு இருந்தா, எவ்வளவு துணிகரம் இருந்தா தோத்தறான். இந்த சூழ்நிலைக்கு நடுவிலையும் நீ ஓ விருப்பம் தான் பெருசுன்னு நினைப்ப, விடமாட்டேன் நானு அப்படின்னு எழுந்தான் ஒருவன் சபையின் நடுவில் இருந்து. அவன் பெயர் பினகாஸ். மோசே கிட்ட பெர்மிஷன் கேட்கல, அங்கிருந்த மூப்பர்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கல, யார்கிட்டையும் போய் எதையும் கேட்கல. கையில சிக்கிச்சு ஒரு ஈட்டி, ஒரு ஆயுதம். தன் கையில கிடைச்ச அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருவரும் இருக்கிற அறைக்குள்ளே பிரவேசித்தான். ஒருமித்து 2 பேரும் சாகத்தக்கதாக அந்த ஈட்டியை உருவ குத்தினான். செத்து போனார்கள். பைபிள் சொல்லுது, வாதை நின்று போயிற்று, வருத்தம் நின்று போயிற்று, அழுகை நின்று போயிற்று, புலம்பல் கண்ணீர் வேதனை நின்று போயிற்று. ஏன்? சர்வ வல்லவரின் வருத்தம் கூட நின்று போயிற்று, அவர் கோபம் நின்று போயிற்று, அவர் உக்கிரம் நின்று போயிற்று. ஒரு சந்தோஷம் பிறக்கிறது. சபைக்குள்ள ஒரு சந்தோஷம், மோசேக்குள்ள ஒரு சந்தோஷம், இஸ்ரவேலருக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்? சர்வ வல்லவருக்குள்ளேயே ஒரு சந்தோஷம். யாரவன்? பினகாசா? எலெயாசாரின் குமாரனா? ஆரோனின் பேரனா? ஆசாரியனா? தோத்திரம், ஆசாரியனின் குமாரனா? என் நிமித்தம் அவன் பக்தி வைராக்கியம் காண்பித்தபடியால் இன்றைக்கு அவனோடு நான் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை செய்கிறேன். அவனோடு மட்டும் இல்ல, அவன் சந்ததியோடும் உடன்படிக்கை செய்கிறேன். என்ன உடன்படிக்கை? தோத்திரம், என்றென்றைக்கும் நித்திய நித்திய காலமாய் அவனும் அவனுடைய சந்ததியும் தேசத்திற்கான ஆசாரியத்துவ பட்டத்திலே நிலைத்திருக்கும். அவன் குடும்பத்தை ஆசாரியத்துவத்தில் பயன்படுத்துவேன், அவனை ஆசாரியத்துவத்தில் பயன்படுத்துவேன், அவன் சந்ததியை ஆசாரியத்துவத்தில் பயன்படுத்துவேன். அவன் மூலம் தேசத்தை ஆசீர்வதிப்பேன், அவன் மூலம் ஆயிரங்கள் ஆசீர்வதிப்பேன், ஜனங்களுக்காக அவனை நான் உபயோகிப்பேன் என்கிற ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் அன்றைக்கு பினகாசோடு செய்தார். சரி, இதுதான் சம்பவம். நீங்க எங்க கூட என்ன பேசலாம் இருக்கிய? தோத்துறான், பேசத்தான் வந்திருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. நின்று போகும் நித்திய உடன்படிக்கை பிறக்கும். அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். அல்லேலூயா சொல்லுங்க. நின்று போகும். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த வருத்தங்கள், வேதனைகள், கண்ணீர், அவமானம், தோல்வி, புழுக்கங்கள் எல்லாம் இந்த இரவோடு நின்று போகிறது. நின்று போகிறது. நீங்க நம்ப கூடுமானால் நின்று போகிறது. எதற்கெல்லாம் அழுதிங்களோ உங்க அழுகை நின்று போகிறது. எதற்கு புலம்புனீங்களோ உங்க புலம்பல் இந்த இரவு நின்று போகிறது. குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, தேவைக்காக, பிரச்சனைக்காக, வியாதிகளுக்காக, போராட்டத்திற்காக அழுதீர்களா? கலங்கினீர்களா? ஆத்துமாக்களுக்காக அழுதீர்களா? கலங்கினீர்களா? ஓ, எதற்கெல்லாம் நீங்க அழுதீங்களோ, வருத்தப்பட்டீங்களோ, கலங்கினீங்களோ, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் இந்த இரவு நேரம் நிறுத்துகிறார். நீங்கள் சந்தித்த வாதைகள் நிற்கிறது, நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் நிற்கிறது, உங்களை கலங்க பண்ணின வேதனைகள் நிற்கிறது. இந்த இரவு கர்த்தர் அதை நிறுத்துகிறார். ஒரு புதிய உடன்படிக்கை இந்த இரவு கர்த்தர் உங்களோடு செய்கிறார். ஒரு புதிய உடன்படிக்கை. உங்க கரத்தை பிடித்து ஒரு உடன்படிக்கை, உங்க குடும்பத்தோடு ஒரு உடன்படிக்கை, உங்க சந்ததியோடு உடன்படிக்கை, சர்வ வல்லவர் செய்கிற உடன்படிக்கை. உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசாரியர்களா உங்க பகுதியில் பயன்படுத்த போறார், தேசத்துல பயன்படுத்த போறார், உங்க தெருவில் பயன்படுத்த போறார், உங்க குடும்பங்கள் நடுவில் பயன்படுத்த போறார், பட்டணத்தின் நடுவில் பயன்படுத்த போறார்.
சொல்லுகிறார், ஆராதிக்கிற ஆசாரியர்களா, ஆசீர்வதிக்கிற ஆசாரியர்களா, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆசாரியர்களா, புண்ணியங்களை அறிவிக்கிற ஆசாரியர்களா, ஆயிரங்களை லட்சங்களை தேவன் பக்கம் திருப்புகிற, எழுப்புதலுக்கு காரணமான ஆத்தும அறுவடை செய்கிற ஆசாரியர்களா கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறார். உங்க மூலம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. உங்க மூலம் தெருக்கள், கிராமங்கள், பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகுது. உங்க குடும்பத்தின் நடுவுல உங்க தலையை உயர்த்த போறாரு. உங்க தெருவின் நடுவுல உங்க தலையை உயர்த்த போறாரு. தேசத்தின் நடுவுல நம்ம சபையை உயர்த்த போறாரு. கர்த்தர் உயர்த்த போறாரு. இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை. I want to make a covenant with you. உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன். சபையில ஏதோ ஒரு மூலையில் இருந்த ஒன்ன, சமுதாயத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்த ஒன்ன, மறைஞ்சிருந்த ஒன்ன தோத்துறோம். இனி தேசம் அறிகிற மாதிரி, ஆயிரங்கள் அறிகிற மாதிரி உன் தலையை உயர்த்த போறேன். சபையின் ஒரு மூலையில் இருந்த பினகாச அன்றைக்கு சபையின் நடுவில் உயர்த்தின கர்த்தர், தேசத்தின் நடுவில் உயர்த்தின கர்த்தர். என் பிரசங்கத்தை கேட்கிற உங்களையும் உங்க குடும்பத்தையும் தேசத்தின் நடுவில் நீங்க யாருன்னு காட்ட போறாரு. தேசத்துக்கு உங்களை காட்ட போறாரு. உங்க ஊழியத்தை காட்ட போறாரு. உங்க தரிசனத்தை காட்ட போறாரு. உங்களை காட்ட போறாரு. உங்களை தேசம் அற்புதமா பார்க்க போகுது. எங்க மறைஞ்சிருந்தா இந்த பினகாஸ்? யார் இந்த பினகாஸ்? ஓ என்று அன்றைக்கு இஸ்ரவேலர் எல்லாம் பினகாச ஆச்சரியமா பார்த்த மாதிரி உங்களையும் உங்க குடும்பத்தையும் நம்முடைய சபைகளையும் ஊழியத்தையும் தேசங்கள் ஆச்சரியமா பார்க்க போகுது. ஆமென். நின்று போகும் நித்திய உடன்படிக்கை பிறக்கும். சபைக்குள்ள 3 விதமான கூட்டம். இந்த சம்பவத்தை மையமா வச்சு சொல்றேன். 3 விதமான கூட்டம். ஒன்று வருத்தம் உண்டாக்குகிற கூட்டம். இன்னொன்று வருந்தி அழுகிற கூட்டம். மூன்றாவது வருத்தத்தை நீக்குகிற கூட்டம். ஆமேனா? சரி, ஆமே. நீங்க அடுத்த மாசம் தான் சொல்லி போல தெரியுது. தோத்திரம். சரி, அதுக்காக தனியாக ஒருக்கா வரணும் நான். வருத்தம் உண்டாக்குகிற கூட்டம், வருந்தி அழுகிற கூட்டம், வருத்தத்தை நீக்குகிற கூட்டம். இந்த 3 கூட்டம் இஸ்ரவேலுக்குள்ள இருந்துச்சு, சபைக்குள்ள இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் இருக்கு. முதல் கூட்டம் வருத்தம் உண்டாக்குகிற கூட்டம். அந்த முதல் 3 வசனம், இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இவங்க யாரு? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவங்க தான். பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால விடுதலை செய்யப்பட்டவங்க தான். மோசே ரட்சகனால விடுதலை செய்யப்பட்டவங்க தான். செங்கடலை தாண்டி வந்தவங்க தான். மேகஸ்தம்பத்துக்கு கீழே இருந்தவங்க தான். அக்னி ஸ்தம்பத்துக்கு கீழே இருந்தவங்க தான். மன்னாவை ருசிச்சவங்க தான். காடையை புசிச்சவங்க தான். எமோரிய ராஜாக்கள் மேல வெற்றியை பார்த்தவங்க தான். இஸ்ரவேலர் சபையார் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் வருத்தம் உண்டாக்குகிறவர்கள். சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கோம். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம். ஏ அப்பா, சீனியர், சூப்பர் சீனியர், அப்படிலாம் நிறைய பேர். ஆனா கர்த்தருக்கு வருத்தம் உண்டாக்குகிற ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. நம் நிமித்தம் சபைக்கு, சபை மேய்ப்பருக்கு, சபையின் தலைவருக்கு சந்தோஷமா சங்கடமா? சந்தோஷமா சங்கடமா? யோசித்து பாருங்க. நிறைய டைம் நம் நிமித்தம் நமக்கே சங்கடமா இருக்கு. நல்லா உட்காந்து யோசிச்சா நான் மனுஷனாடா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. நாம யாருன்னு நமக்கு தெரியும்ல.
வெளியிலேருந்து பார்க்குறவங்க நம்ம ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிடலாம், சர்ச்சுக்கு போகிறவங்கன்னு சொல்லிடலாம், பைபிளை தூக்கிட்டு வர்றதுனால ஆத்தாடி வேதக்காரகடா சொல்லிடலாம், வாரந்தோறும் சர்ச்சுக்கு வர்றதுனால விசுவாசின்னு சொல்லிடலாம், பாஸ்ட் சொல்லிடலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிடலாம். ஆனால் நாம யாருன்னு நமக்கு தெரியும்ல. இந்த வருத்தம் உண்டாக்குகிற கூட்டம் மூணா பிரிக்கிற. சாய்ந்து போகிற கூட்டம். இன்னைக்கு சபை எப்படி இருக்கு தெரியுமா? சாய்ந்து போகிற சபை. சொல்லுங்களா எல்லாரும். ஆண்டவரே சொல்ல மாட்டாங்கப்பா. என்ன சபை? சாய்ந்து போகிற சபை. ரெண்டாவது, சர்வ வல்லவர கோபப்படுத்துகிற சபை. சொல்லுங்க, சர்வ வல்லவர இன்னைக்கு சபையினுடைய நிலை. மூணாவது, சாக கொடுத்த சபை. சொல்லுங்க, சாக கொடுத்த சபை. என்ன சாய்ந்து போகிற சபை? அந்த திரும்பவும் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் தான். மோவாபின் குமாரத்திகள் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள வந்தாங்களாம். வரட்டும் வரட்டும், அவவாட்டுக்க வரட்டும், அவவாட்டுக்க போட்டோம். நீ யாரு? நீ அழைக்கப்பட்ட பரிசுத்த ஜனம் இல்லையா? உன்னை பத்தி தானே 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் ரொம்ப பெருமையா சொன்னாரு. பிலேயாம் வாயிலிருந்து ஜாதிகளோட கலக்க மாட்டாங்க, தனித்துவாசமா இருப்பாங்க, பரிசுத்த ஜனம் அப்படின்னு உன்னை பத்தி தானே ஆண்டவர் பெருமையா பேசியிருக்கிறாரு. மோவாபிய ஸ்திரீகள் வந்தாங்களாம், அப்படியே சாஞ்சிட்டான். அத்தனை குரூப்பு இச்சையில, பாவத்துல, வேசித்தனத்துல சாஞ்சிட்டான். அடுத்து அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்களாம். அவன் பலி விருந்துக்கு கூப்பிடுறான், கூப்பிடத்தான் செய்வான், கூப்பிடத்தான் செய்வான். உடனே பத்திரிக்கை வச்சா கிளம்பிடுறது. தோத்துறான். நாம யாரு? நம்ம ஆராதிக்கிறவர் யாரு? நம்மளை குறிச்ச தேவ வார்த்தை என்ன? அதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை. அவன் பலி விருந்துக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கிறானே. நம்ம தேவனுக்கு பலி செலுத்துகிற ஆட்கள். அந்நிய பலி தேவனுக்கு அருவருப்பானது, அதில் நம்ம கை நினைக்க கூடாது, அங்கே போய் நம்ம நிற்க கூடாது. அது விக்கிரகம், தோத்திரம், அது பிரஜாதி மார்க்கம், அது தேவனை காயப்படுத்துற விஷயம்னு யோசிக்காம சாஞ்சிட்டான். சாப்பாடுனா சாஞ்சிடுறது, பாவத்தை பார்த்தா சாஞ்சிடுறது, உலகத்தை பார்த்தா சாஞ்சிடுறது, எதிர் வீட்டு ஜன்னலை பார்த்தா சாஞ்சிடுறது, சோத்தை பார்த்தா சாஞ்சிடுறது, மச்சான் வீட்டு கல்யாணமா சாஞ்சிடுறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய தூக்கி போட்டுட்டு சாஞ்சிடுறது. என்ன பேச்ச காணா? ஓவர் ஃபீலிங் உயிருக்காகாது. தோத்துறேன். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க, ஃபீல் பண்றீங்க போல. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல, அழைக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல கர்த்தரை சார்ந்திருந்த கூட்டம் தான். மேகத்தம்பத்தை சார்ந்து, அக்னி சம்பத்தை சார்ந்து, வார்த்தையை சார்ந்து ஃபாலோ பண்ணி வந்த கூட்டம் தான் இப்போ சாஞ்சு போயிடுச்சு. அன்னைக்கு சார்ந்து இருந்துச்சு, இன்னைக்கு சாஞ்சு போயிட்டு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல கர்த்தரை சார்ந்திருந்த அநேகர், வார்த்தையை சார்ந்திருந்த அநேகர், சத்தியத்தை சார்ந்திருந்த அநேகர் இன்னைக்கு பார்க்கிறதுக்கெல்லாம் சாஞ்சாச்சு. பெயருக்கு சாஞ்சாச்சு, புகழுக்கு சாஞ்சாச்சு, பணத்துக்கு சாஞ்சாச்சு, சுயநலத்துக்கு சாஞ்சாச்சு, இச்சைக்கு சாஞ்சாச்சு, பொருளாசைக்கு சாஞ்சாச்சு, கட்டுக்கதைகளுக்கு சாஞ்சாச்சு. 2 தீமோத்தேயு 4:4 சத்தியத்திற்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சபை இன்னைக்கு பல விஷயத்துக்கு சாஞ்சு போயிடுச்சு சார். இதுக்கு முந்தின அதிகாரத்துல 23, 24 2 அதிகாரத்திலுமே பாலாக்கு 3 கொடுமுடிக்கு பிலேயாம கூட்டு போறான். 3 இடத்துக்கு கூட்டு போறான். எப்படியாவது இஸ்ரவேல் மக்களை அழிச்சிரணும், சபிச்சிரணும், அவங்க அழிச்சிரணும்னு பிளான் பண்றான். பாகாலின் கொடுமுடி, பிஸ்காவின் கொடுமுடி, பேயோரின் கொடுமுடின்னு 3 கொடுமுடி மேல 3 முறை ட்ரை பண்றான்.
பீலையாம கூட்டணி வச்சுக்கிட்டு பீலையாம் கூட தோத்துறான் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு 3 முறை இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா பிளான் பண்றான். முடியல. இருக்கீங்களா? எத்தனை எதிரிகள் எத்தனை முறை நமக்கு விரோதமா முயற்சிச்சாலும் முடியாது. இது 3வது முறை. புரிஞ்சா சோத்திரம், புரியலன்னா பெருஞ்சோத்திரம். அல்லேலூயாவா? கூட்டணியோட இது 3வது முறை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா யப்பா, நீ எத்தனை முறை கூட்டணி வச்சாலும் சரி, நீ எத்தனை முறை மலை மேல ஏறி போனாலும் சரி, நீ எத்தனை முறை சீட்ல உட்கார்ந்தாலும் சரி, நீ எத்தனை முறை எங்களுக்கு விரோதமா பிளான் பண்ணாலும் சரி, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை. We are the people of promises. நாங்கள் வாக்குத்தத்தத்தின் மக்கள், நாங்கள் அழைக்கப்பட்ட மக்கள். நாங்க தேசத்தை சுதந்தரிக்கும்படி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? நாங்க தான் தேசத்தை சுதந்தரிப்போம். Because it's our prophecy. அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்த்தே தீரும். பாலாக்கு தோத்ராம். ஆமா, உனக்கு மீசை இருந்தாலும் சரி, தாடி இருந்தாலும் சரி, தோத்துறான். பாலாக்கு அல்ல, அவர் எப்படி இருந்தாரு எனக்கு தெரியல. அல்ல சொல்லுங்க, பாலாக்கு தோத்துறான். நீ எத்தனை பீலையாமோட கூட்டணி வச்சு எங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. ஏதோ புரியுதா? எங்களை நாங்களே அழிச்சுக்கிட்டா தான் உண்டு. அதுதான் இப்போ எங்களுக்குள்ள இருக்கிற பரிதாபமே. தோத்துறான். எங்களுக்குள் இருக்கிற பரிதாபமே அதுதான். நாங்க பரிசுத்த ஜனம், நாங்க பராக்கிரமம் உள்ள ஜனம், நாங்க பரவி பாய்கிற ஜனம். அதான் 23 அதிகாரம் 24 அதிகாரம் 3 கொடுமுடியிலையும் 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் ஆண்டவர். தோத்தரம், என் ஜனம் பரிசுத்தம் உள்ள ஜனம். 2வது கொடுமுடியில சொல்லுவாரு, என் ஜனம் காண்டாமிருகத்துக்கொத்த பராக்கிரமம் உள்ள ஜனம். 3வது கொடுமுடியில சொல்வார், என் ஜனம் பரவி பாய்கிற ஆறுகளை போன்ற ஜனம். Nothing can overcome my people. எதுவும் என் பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. இத பாலாக்க அறிஞ்சுதான், பீலையாம் அறிஞ்சுதான் வேற ஒரு சூத்திரம். தேவனை விட்டு இவங்களை பிரிக்கணும். தோத்திரம். இவங்களுக்கு வேற ஒண்ணு ஆசையா காட்டணும். இவங்க கண்களுக்கு முன்னால அதையும் இதையும் காட்டணும். காட்டினா அப்படின்ட்டு போயிருவாங்க. இருக்கீங்களா? நம்மகிட்ட பத்திரிகையை காட்டினால ஆன்ட்டு போயிடுறோம்ல. பிரியாணி 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 போயிடும்ல. ஞாயிற்றுக்கிழமை மாறானே கட்டடிச்சிடம்ல. இன்னைக்கும் தான் வருஷத்துக்கு தோத்துறோம் முக்கியமாக நடக்கிற கன்வென்ஷன் கூட்டம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் முதல் நாள் கூட்டத்தில் நம்ம சர்ச்சில் எல்லாரும் வந்துட்டாங்களா? அப்படி வந்திருந்தா அதுக்கு பேர் சபையே கிடையாது. தோத்துறோம். என்ன பேச்ச காணா? பக்கத்து சபையிலேருந்து கூட ஆள் வந்திருப்பாங்க, தூரத்துலேருந்து கூட ஆள் வந்திருப்பாங்க, பாசுமாருக்கு எங்கேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் இந்த சபையை சேர்ந்த ஒரு 4 டிக்கெட்டாவது இன்னைக்கு ஆப்ஷன் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம அவ்வளோ பிஸி. கர்த்தரை விட, ஆலயத்தை விட, சபையை விட, ஆராதனையை விட, தேவ சமூகத்தை விட நமக்கு பல விஷயம் இன்னைக்கு உலகத்தில் பெருசா போச்சு சார். சாஞ்சு போறோம். மனுஷனுக்கு சாஞ்சு போறோம், உறவுகளுக்கு சாஞ்சு போறோம், பணத்துக்கு சாஞ்சு போறோம், புகழுக்கு சாஞ்சு போறோம், பெருமைக்கு சாஞ்சு போறோம், பண ஆதாயத்துக்கு சாஞ்சு போறோம், இச்சைக்கு சாஞ்சு போறோம். காதல், நீ சாதல் அதான் நல்லது. அல்லையா சொல்லுங்க. காதல் 20க்கும் காதல், 60க்கும் காதல். காதல் காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட். என்னை சர்ச்சுக்குள்ள வந்துட்டுல இது பரவாயில்ல, அது பரவாயில்ல, அது பரவாயில்ல, இது பரவாயில்ல, என்ன பரவாயில்ல, கடைசியில் நீ சாகிறதும் பரவாயில்லன்னு ஆயிடும். பரவாயில்லையா? நீ செத்து போனோன்னு ஏசு சொல்லுவார் பரவாயில்ல அப்படிம்பாரு. தோத்திரம். என்ன சபை, என்ன பெந்தகோஸ்தே மார்க்கம், என்ன கிறிஸ்தவ மார்க்கம்? சாஞ்சு போறதா? சார்ந்து நிக்க பழகு. சத்தியத்தை சார்ந்து நிக்க பழகு. சர்வ வல்லவரை சார்ந்து நிக்க பழகு.
செத்தாலும் சத்தியத்துல நிப்பேன் சொல்லு. ஜீவன் போற வர கர்த்தரை சார்ந்து நிப்பேன் சொல்லு. பார்க்கிறதுக்கெல்லாம் என்ன ஓட்டு. மோவாபிய ஸ்திரீகள் வந்தாகலாம், அந்த உடனே அப்படியே சிக்கு புக்குன்னு அப்படியே டெக்கரேஷன் பண்ணிட்டு வர்றாளுங்க. தோத்துறேன். ஆனாலதான் சபைக்கு வரும்போது ஓரளவுக்கு டெக்கரேஷன் போதும். என்ன பேச்ச காணா? ஓவர் டெக்கரேஷன் வேணாம். நம்ம ஏற்கனவே அழகு. அல்லேலூயா. நமக்குள்ள கிறிஸ்து, நமக்குள்ள ரட்சகர், பூரண அழகுள்ளவர் நமக்குள்ள. அப்ப அவரே நமக்குள்ள இருக்கும்போது நாம அழகு. பெயிண்டர் கூட தோத்துருவான் போல தெரியுது. அப்படி பட்டி பார்க்கறது. ஏசு ரத்தம் ஜெயம். ஒரே பட்டி, ஃபர்ஸ்ட் கோட்டு, செகண்ட் கோட்டு, தேர்ட் கோட்டு, தோத்துறோம். அதை போட்டுட்டு சர்ச்சுக்கு வர்றது. யாரை பார்க்க சர்ச்சுக்கு வர்றோம்? ஆவியானவரை பார்க்கத்தானே, ஆண்டவரை பார்க்கத்தானே, இயேசுவை பார்க்கத்தானே, நம்ம அப்பாவை பார்க்கத்தானே. அல்லையிலே சொல்லுங்க. அப்பாவை பார்க்கறதுக்கு அம்புட்டு கோட்டு, அம்புட்டு டெக்கரேஷன். அவர் என்ன நம்மளுடைய டெக்கரேஷனை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா? சபை இன்னைக்கு வித்தியாசமா போயிடுச்சேயா. இருக்கீங்களா? இவ்வளவு சீரியஸா பேசினா அப்புறம் எப்படியா நாங்க ரொம்ப சீரியஸா இருக்கோம் அப்படின்றீங்களா? பரவாயில்ல. அல்லேலூயா. டாபிக் அப்படிதான் இருந்தா அதுக்கு நம்ம என்ன பண்றது? தோத்துறோம். தேசத்தை சுதந்திரிச்சாகணும், எழுப்புதலை பார்த்தாகணும். சபை எழும்ப வேண்டிய விஷயத்துக்கு எழும்பி ஆகணும். சாய்ந்து போன சபை பெந்தகோஸ்தே மார்க்கம் இன்னைக்கு பல விஷயங்களுக்கு சாஞ்சு போயிடுச்சு சார். பெயருக்கும் புகழுக்கும் சாஞ்சு போயிடுச்சு சார். மாம்சத்தின் சுபாவங்களுக்கு சாஞ்சு போயிடுச்சு சார். உலகத்துக்கு சாஞ்சு போயிடுச்சு சார். இரண்டாவது, சர்வ வல்லவர கோபமூட்டுகிற சபை. 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய கோபம் மூண்டது. இஸ்ரவேல் மக்கள் மேல தேவனுக்கு கோபமா. நான் ஒன்னு சொல்றேன். நம்ம பாடுறோம், ஆராதிக்கிறோம், சர்ச்சுக்கு வர்றோம், பைபிள் படிக்கிறோன்றோம், பெந்தகோஸ்தேன்றோம், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோன்றோம். சூப்பர். அல்லேலூயா. வாழ்க, வாழ்த்துக்கள். ஆனா நம்ம மனசாட்சியை தொட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சுய பரிசோதனை. என் துதியில, என் ஜெபத்துல, என் ஆவிக்குரிய ஓட்டத்துல, வாழ்க்கையில, ஊழியத்துல தேவன் பிரியமா இருக்கிறாரா, தேவன் கோபமா இருக்காரா? நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்னா என் மனைவி என் மேல அன்பா இருக்காங்களா, என் மேல கோபமா இருக்காங்களான்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா உங்க வீட்டுக்காரரு, அண்ணன் உங்க மேல அன்பா இருக்காரா, கோபமா இருக்காரான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அது மாதிரி தேவனுடைய பிள்ளை நானு, அவர் மணவாளன், நான் மணவாட்டி, அவர் அப்பா, நான் பிள்ளை அப்படின்னா அவர் என் மேல அன்பா இருக்காரா, பிரியமா இருக்காரா, இல்ல என் மேல கோபமா இருக்காரா? தானியேலை பார்த்து 9:21 சொன்னாரு, 9:23 நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா. பிரியமானவன் சொன்னாரு. தோத்திரம். தாவீதை பத்தி சொல்றாரு, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான். என்ன பத்தி ஆண்டவருக்கு பிரியமா, இல்ல என் மேல ஆண்டவருக்கு கோபமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாட்டு பாடிச்சா மட்டும் போதுமா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் என் சத்தத்திற்கு செவி கொடார். துன்மார்க்குடைய பலி அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். நான் காணிக்க போட வரும்போது என் சகோதரன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருந்தா நான் போய் என் சகோதரன் கிட்ட ஒப்புரவாயிட்டு அதுக்கு பிறகுதான் வந்து காணிக்கையே போடணும்ன்றாரு. இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? வெளிப்பிரகாரமா ஒரு பாட்டு பாடிட்டா போதும், ஒரு ஆராதனை பண்ணிட்டா போதும், ஒரு ஜெபம் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நோ,
தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறவர், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அப்போ ஆபேல் காணிக்க இரண்டாவது தான், ஆபேல் தான் முதலாவது. தோத்திரம். ஆபேல் அங்கீகரிச்சுட்டு தான் ஆபேல் காணிக்கையை அங்கீகரிக்கிறார். இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு காணிக்க இரண்டாவது தான், காணிக்க போடுறவன் தான் முதலாவது. நான் எப்படி வாழ்றேன், தோத்திரம், என் சுபாவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு. சனிக்கிழமை வரைக்கும் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முளை ஆராதிப்பேன், முளபலதோடு அன்பு கூறுவேன் அப்படின்னு 2 தட்டு தட்டிட்டு 2 அந்நிய பாஷை பேசிட்டு தோத்துறா நானும் ஆராய்ச்சிட்டேன், நானும் ஆவியில் நிரம்பிட்டேன் அப்படின்னு போயிட்டாப்புல. ஆவியானவர் அப்படியே மயங்கி, இயேசுநாதர் அப்படியே உருகி நம்மளை ஆசீர்வச்சிருவாரா? என்ன பேச்ச காணா? அல்லேலூயாவா? என்னதான் குழம்பு அன்னைக்கு அவ்வளவு தூக்கல, அவ்வளவு அட்டகாசமா சாப்பாடு வச்சிருந்தாலும் நீங்க பரிமாறும் போது மூக்க 3.5 கிலோவுக்கு வீங்க வச்சுக்கிட்டு பரிமாறுங்களேன், அண்ணன் அதை சந்தோஷமா சாப்பிடுவாருன்றிய. ஒருவேளை அன்னைக்கு நீங்க பெரிய அளவுல குழம்பே வைக்கல, ஒரு ரசம் தான் வச்சிருக்கிறீங்க, ஆனா அன்னைக்கு உங்க முகம் அவ்வளவு மலர்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அண்ணனுக்கு உங்களுக்கு இடையில எந்த கசப்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சண்டையும் இல்லை, சமாதானம் சந்தோஷம். ஆனா ரசம் தான், சந்தோஷமா சாப்பிடுவாரு. ஆனா நீங்க அவியல், பொரியல், வறுவல், கூட்டு, குழம்பு அப்படி இப்படி எல்லாம் செஞ்சுட்டு மூக்க ஒரு சைஸா வீங்க வச்சுக்கிட்டு தோத்துறோம் எடுத்து போடுறதே ஒரு சைஸா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குழம்பு ஒரு வாய்க்கு போகாது, குழம்பு நம்ம மூஞ்சிக்கு வந்துடும். தட்ஸ் நேச்சர் யுவர் ஆனர். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுநாதர் கூட இன்னைக்கு நிறைய பேர், நான் ஒன்று சொல்லவா, கர்த்தருக்கு பிரியமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்ல, பாட்டு பாடிட்டா போதும். இன்னைக்கு எத்தனை பேர் தோத்துறோம் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இல்லாம, உண்மையான ரட்சிப்பு இல்லாம, உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம பாட்டு பாடுறாங்க, ஆராதனை பண்றாங்க. ஏன் தோத்துறோம்? பலிபீடத்துக்கு வர்றாங்க. இன்னைக்கு ஆராதனை நடத்துற நிறைய பேருக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடையாது. பிரசங்கம் பண்ற நிறைய பேருக்குள்ள உண்மையான ரட்சிப்பின் நிச்சயம் கிடையாது. இட்ஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். இத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிளேஸ் மாதிரி மாறி போச்சு பெந்தகோஸ்தே உலகம். என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் இருப்பேன், எனக்குள்ள கோபம் இருக்கும், வஞ்சகம் இருக்கும், விரோதம் இருக்கும், கசப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும், பொறாமை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இங்க ஒரு பாட்டு இருக்கும், இங்க ஒரு ஆராதனை இருக்கும். உங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறீர்கள், உங்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இருக்கிறீங்களா? ஆமெனா? சாய்ந்து போகிற சபை, சர்வ வல்லவரை கோபப்படுத்துகிற சபை. 3வது நான் சொன்னேன் தோதரா, சாக கொடுத்த சபை. திரும்ப 9ஆம் வசனம், அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 24,000 பேர். எத்தனை பேர்? எத்தனை பேருங்க? 24,000 பேர். ஹலோ, கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரவேலர் விடுதலையாகி கானானை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல இப்ப 24,000 பேர் கண்ணுக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்க. இஸ்ரவேல் சபை 24,000 பேரை சாக கொடுத்துருச்சு. நம்ம கூட ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் இன்னைக்கு சபையில காணுமே. நம்ம கூட ஞானஸ்நானம் எடுத்த நிறைய பேர் இன்னைக்கு சபையில காணுமே. சர்ச்சுக்கு வந்த நிறைய பேர், ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர், அற்புதத்தை பெற்ற நிறைய பேர், ஆசீர்வாதத்தை பெற்ற நிறைய பேர் இன்னைக்கு காணுமே. உலகத்தில் உயிரோட தான் இருக்காங்க, ஆனா சர்ச்சுக்குள்ள காணும், ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ள காணும். அப்படின்னா செத்து போயிட்டாங்க. பலரை நாமளும் சாக கொடுத்துட்டோம். பரிசுத்தத்திலே செத்து போனவர்கள், பரிசுத்தம் இல்லாம, தரிசனம் இல்லாம செத்து போனவர்கள். ஆரம்பத்தில் அதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மரணம், மரித்து போன அனுபவம். ஒன்னு சொல்லட்டுமா? சர்ச்சுக்குள்ளே கூட இருப்பாங்க இப்ப கூட.
இருப்பாங்க. ஆனா அவங்க ஆவியில செத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஜபத்துல செத்து ரொம்ப நாள் ஆச்சு, பரிசுத்தத்துல செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப கூட அவங்க யோசிக்கிறாங்க, நம்மளை தான் அவர் சொல்றாரு அப்படின்னு. தோத்துறான். என்ன பேச்ச காணும்? ஆரம்பத்தில் ஊழியம், தரிசனம், ஜபம் அப்படின்னு இன்வால்மெண்டா இருந்த எனக்கு இப்ப அது எதுவுமே இல்லை அப்படின்னா என் வாழ்க்கையில் அது செத்து போயிருக்குன்னு அர்த்தம். ஆரம்பத்தில் பைபிள் படிக்கிறது, தேவனோடு இருக்கிற உறவு, அபிஷேகம், அந்நிய பாஷை, அதுலயே இன்வால்மெண்டா ஈடுபாடா சந்தோஷமா இருந்த எனக்கு இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை. என் பக்கத்தில் இருக்கிற ஆள் ஆவியில் நிரம்புது, இந்த பக்கத்தில் இருக்கிற ஆவியில் நிரம்புது, அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க, இவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க. ஆனா எனக்கு எந்த டச்சிங்கும், எந்த தொடுதலும், எந்த ஃபீலிங்குமே எனக்கு இல்லை அப்படின்னா நான் அந்த விஷயத்துல செத்து போயிருக்கிறேன். தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் எனக்கு இருந்துச்சு, இப்ப இல்ல. வெளிப்பாடுகளின் அனுபவம் எனக்கு இருந்துச்சு, இப்ப இல்ல அப்படின்னா அந்த விஷயத்துல நான் செத்து போயிருக்கிறேன். சாக கொடுத்திருக்கிறோம். தேசத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்கள் நாம. பாலாக்கால ஒண்ணும் பண்ண முடியல, பிள்ளையாமால ஒண்ணும் முடியல, எதிரிகளால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா நாமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவையற்றவைகளுக்கு இடம் கொடுத்து ஒன்று சாய்ந்து போன கூட்டமா மாறிட்டோம், சர்வ வல்லவரை கோபப்படுத்துற கூட்டமா மாறிட்டோம், சாக கொடுத்த கூட்டமா மாறிட்டோம். வருத்தம் உண்டாக்குகிற சபை. இருக்கிறீங்களா? உங்களை குற்றப்படுத்தணும்னு நான் இங்கே வரல. ஆவியானவர் இந்த பகுதியை உங்களோட பேச சொன்னதுனால நான் பேசுகிறேன். சாத்தான் ரொம்ப மோசமானவன். அதனால தான் 1 பேதுரு 5:8 சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். தந்திரமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை சாய்க்கிறான். தந்திரமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை சாகடிக்கிறான். தந்திரமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சர்வ வல்லவருக்கு எதிராக நம்மளை மாத்துறான். இரண்டாவது ஒரு கூட்டம் வருந்தி அழுகிற கூட்டம். வருந்தி அழுகிற கூட்டம். 6ஆம் வசனம். தோத்திரம். அப்படியே 6ஆம் வசனம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்று வாசிக்கிறார். இதை பார்த்த உடனே மோசே அழுகிறார். இஸ்ரவேல் ஜனம் அழுகுது. மோசே கூட நிக்கிறவங்க ஒரு சிலர், நாங்க ஆண்டவரை வருத்தப்படுத்துற கூட்டத்தில் இல்ல, ஆண்டவரை கோபம் உண்டாக்குற கூட்டத்தில் இல்ல, மோசேயோட தலைவனோட தரிசனத்தோட தேவ திட்டத்தோட வாக்குத்தத்தங்களோட இணைஞ்சு நிக்கிற கூட்டம் அப்படின்னு மோசே கூட ஒரு கூட்டம் நிக்குது. மோசே அழுகிறார். அவரை சுத்தி இருக்கிற இஸ்ரவேல் மக்களும் அழுகிறாங்க. இன்னைக்கு சபையில பாரம் உள்ள, அழுகிற, உபவாசிக்கிற, மன்றாடுகிற, ஜெபிக்கிற, புலம்புகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. இருக்கிறீங்களா? பின்னால உட்கார்ந்துருக்கிறாங்க மோசேக்கள். தோத்திரம். ஆவிக்குரிய தாப்பன்மார்கள். அவங்க எல்லார் கையிலையும் உத்தரவாதம் இருக்கு, அவங்க எல்லார் கையிலையும் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லார் கையிலையும் ஆடுகள் இருக்கு, ஆத்துமாக்கள் இருக்கு. நான் அவங்கள பார்த்து நான் கேட்குறேன், தோத்திரம், ஒருத்தர் சொல்லட்டும் எனக்கு சங்கடம் இல்லைன்னு, ஒருத்தர் சொல்லட்டும் எனக்கு வருத்தம் இல்லைன்னு, ஒருத்தர் சொல்லட்டும் எனக்கு அழுகை இல்லைன்னு. தோத்திரம். ஆசீர்வச்சிருப்பாரு ஆண்டவர். எல்லா நன்மைகளாலும் நிறைச்சிருப்பாரு, கிருபைகளால் நடிச்சிருப்பாரு, அபிஷேகத்தால் நடிச்சிருப்பாரு. எல்லாம் சந்தோஷம் தான். ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை நினைச்சு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைச்சு பார்த்து ஒவ்வொரு நாளும் வெளியில பார்க்க வெள்ளையும் வெள்ளையுமா இருப்பாங்க. தோத்திரம். ஆனா அவ்வளவு கலக்கம், வேதனை, அழுக எல்லா ஊழியக்காரருக்கு இருக்கு. மோசே என்ன நினைச்சு அழுதுருப்பாரு? என்ன நம்பித்தானே இந்த மக்களை கர்த்தர் கொடுத்தாரு, என் கையில தான் இந்த ஜனத்தை தந்தாரு. 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை அற்புதமா விடுதலையாக்கி கொண்டு வந்தனே தேவ பலத்தினால, கிருபையினால. இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னால 24,000 பேர் செத்து போயிட்டானே. 24,000 பேர் செத்து போயிட்டான். நான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டனோ, நான் எங்கேயோ உங்களை தவறா கைட் பண்ணிட்டனோ, சரியான ஒரு தலைவனா இல்லாம போயிட்டனோ, தகப்பனா இல்லாம போயிட்டேனோ. என் கண்ணுக்கு முன்னால
24,000 பேர் செத்து கிடக்கிறார். How can I tolerate myself? என்னால எப்படி சகிச்சுக்க முடியும்? நல்ல பாடினவன், துதிச்சவன், ஆராதிச்சவன், சத்தியத்துக்காக நின்னவன், கூட வந்தவன், யுத்த களத்துல நின்று யுத்தம் பண்ண பல நபர்கள், மோசேக்கு தெரிஞ்ச பல நபர்கள், மோசேயால வழி நடத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க போது மோசே அதை எப்படி ஜீரணிச்சிருப்பாரு? இன்னைக்கும் விசுவாசிகளை பார்க்கும்போது ஊழியர்களுக்கு அவ்வளவு பாரம். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா நின்னையே, நல்ல வைராக்கியமா வந்து அதை தூக்கி எறிஞ்ச, இதை தூக்கி எறிஞ்ச, கர்த்தர் தான் உனக்கு முக்கியமா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு 99 ஆடு மந்தையில நின்னாலும் மேய்ப்பனுக்கு அந்த 99 மேல இல்ல சந்தோஷம். உன்னை காணுமே. அந்த ஒண்ணு எங்க போச்சு? எங்க சிக்கிக்குச்சு? எங்க மாட்டிச்சு? செத்து போச்சா? உசுரோடு இருக்கா? திரும்ப மீட்டுருவோமா? திரும்ப மந்தைக்குள்ள வந்துருமா? அப்படிங்கிற பல கேள்வி, பல குழப்பம். அதனாலதான் உபவாச ஜெபங்கள், மன்றாட்டு ஜெபங்கள், இரவு ஜெபங்கள். ஆனா பாருங்க, சபையில ஜெபம்னு வச்சா ஒரு 4 பேர் தான், உபவாசம்னு வச்சா ஒரு 4 பேர் தான். சபைக்கு அப்படித்தான். நீ ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஆச்சு, நீங்க ஒரு 4 பேர் ஆச்சு, அவ்வளவுதான். எப்ப பாரு அழுக வேண்டியது, புலம்ப வேண்டியது, உபவாசம், ஜெப கூட்டம், ஒரு இதை விடுறது கிடையாது. கவர்மெண்ட் கூட நம்ம நல்ல மனசோட லீவ் விடுறான். ஆனா உங்களுக்கு இருதயமே கிடையாது. தோத்துறது. அந்த நாளும் ஒரு கூட்டத்தை வச்சிடறது, அந்த நாளும் ஒரு ஜபத்தை வச்சிடறது. நல்ல மீசையை வச்சுக்கிட்டு மீசையும் இல்லாம தோத்துறோம், கண்ணாடி போட்டுக்கிட்டு. அல்ல சொல்லுங்க, ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே. நாங்க ஒரு நல்ல கறி குழம்பு வச்சு அன்னைக்கு சாப்பிட முடியுதா? அன்னைக்கு உபவாசம் தான் போட்டுறீங்களே. அன்னைக்கு புள்ள ஒட்டிகளை கூப்பிட்டு 4 இடத்துக்கு போக முடியுதா? அன்னைக்கு சர்ச்சுக்கு வரணும். ஜபம் அப்படின்னு ஜபத்தை குறை சொல்றது, உபவாசத்தை குறை சொல்றது, வந்து ஜெபிக்கிறதும் இல்ல. அவனை பாருங்க, ஒருத்தன் அதே வசனத்துல எல்லாம் அழுது கிடக்கான், அவன் ஒருத்தன் மட்டும் அழுங்கடா. மோசே அழுகிறாரா? அழட்டும். சபையா அழுகுதியா? அழு. நான் எழும்புகிறேன். தோத்திரம், எழுப்புதல், அவருக்கு ஒரு எழுப்புதல் அங்க போட்டிருக்காங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தானா. அப்ப இதை கொழுப்புன்னு சொல்லாம என்ன சொல்ல? என்ன பேச்ச காணோம்? அடுத்த முறை கூப்பிடுங்க, கூப்பிடாம போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அல்ல சொல்லுங்க. அப்பா நான் எங்கேயுமே திரும்ப கூப்பிடணும்னு பிரசங்கம் பண்றதே இல்லை. தோத்திரம், என்னை கூப்பிடக்கூடாதுன்னு தான் பிரசங்கமே பண்றேன். தோத்திரம், நீ ஜெபத்துக்கும் வர்றதில்ல, ஜெபத்திலே வந்து கலந்துக்கிறது இல்ல. வருந்தி அழுகிற ஒரு கூட்டம் அங்க மோசே அழுதுட்டு இருக்கிறாரு, இஸ்ரவேல் மக்கள் சபையார் அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த குரூப்லயே வந்து நிக்காம அன்னைக்கும் அந்த ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் அவங்க கண்களுக்கு முன்னால அப்படியே நெஞ்ச நிமிச்சுக்கிட்டு ஏசுறத்தம் ஜெயம். ஈட்டி வரப்போது ஜாகிரதா. என்ன பேச்ச காணும்? அல்ல சொல்லுங்க. அப்பா நான் அவங்க 2 பேருக்கு சொல்றேன் பாஸ்டர். அல்ல சொல்லுங்க, அவங்க 2 பேருக்கு சொல்றேன். இன்னைக்கு காலத்தினுடைய சூழ்நிலை அறியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு தேசத்தின் சூழ்நிலை, காலத்தின் சூழ்நிலை, சத்ருவின் கிரியைகள், இவைகளை பத்தின எந்த ஒரு ஃபீலிங், நோக்கம், தரிசனம், பாரம் இல்லாம நான் நினைச்சது நடக்கணும், நான் விரும்பின காரியம் நடக்கணும், என் விருப்பம், என் சுய விருப்பம், என் சுய இச்சை, என் சுய காரியம், அது மட்டும் நடந்தா போதும். எனக்கு மோசையை பத்தி கவலை இல்லை, சபையை பத்தி கவலை இல்லை, கர்த்தரை பத்தி கவலை இல்லை, செத்து போன 24,000 பேரை பத்தி கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை, எனக்கு எழுப்புதலை பத்தி கவலை இல்லை, தேசத்தை சுதந்திரிக்க போறோமா, கானானை சுதந்திரிக்க போறோமா, எதை பத்தி எனக்கு கவலை இல்லை சார். பாட்டு பாடுற மார்சலை பத்தியும் கவலை இல்லை. அல்லேலூயாவா. எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. நீ பாடிக்கோ, நீ மியூசிக் போட்டுக்கோ, நீ அழுதுக்கோ, நீ ஜெபம் பண்ணிக்கோ, நீ உபவாசம் போட்டுக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் 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 சல்லி கண்ட்ரோலா பேசுறா. அல்ல சொல்லுங்க.
சாலி கொஞ்சம் கண்ட்ரோலா பேசுறான். இல்ல எனக்கு புரியல. என்னைக்கு தான் நமக்கு ஃபீலிங் பாரம் வரும்? எனக்கு புரியல. ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் 25 வருஷம் என்ன பெருமை? நான் ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன். அப்படி இப்படி எதிரி கை கொட்டி சிரிச்சிட்டு இருக்கான். 24,000 பேர் செத்து விழும்போது பாலாக்கு கை கொட்டி இருப்பான் தெரியுமா உனக்கு? நம்ம நினைச்ச நடக்குதுடா, நம்ம தந்திரம் வேலை செய்யுதுடா, அங்க வர்றா செத்து கிடக்காண்டா 24,000 பேரு அப்படின்னு பாலாக்கு சிரிச்சிருப்பான் தெரியுமா? இன்னைக்கு சபையை பார்த்து சாத்தான் சிரிக்கான், எதிரி சிரிக்கான். என்னைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும்? என்னைக்கு தேசத்தை சுதந்திரிப்போம்? என்னைக்கு எழுப்புதலை பாப்போம்? சும்மா பாட்டு பாடிட்டே போயிடலாமா? எழுப்புதல் 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 அப்படின்னு சொல்லிட்டே போயிடலாமா? யாரை ஏமாத்துறோம்? நம்மளை நாமளே ஏமாத்திட்டு கிடக்கும். கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறல. ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இத்தனை நாட்கள் ஆண்டவர் பேசின எத்தனையோ தீர்க்க தரிசன சத்தங்கள் இன்னும் நிறைவேறல. எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிர்பந்தங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. லிசன் லிசன். சபையோட உனக்கு ஐக்கியம் இல்லை, ஜெபத்தோட உனக்கு ஐக்கியம் இல்லை, உபவாசத்தோட உனக்கு ஐக்கியம் இல்லை, ஜெபிக்கிற தோத்திர தேவ மனுஷனோட உனக்கு ஐக்கியம் இல்லை. ஓ விருப்பம், ஓ சுயம், ஓ காரியம், அதுல மட்டுமே நீ கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தா சர்வ வல்லவர் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாரு. ஏற்கனவே சபை அழுதுட்டு கிடக்கு, ஏற்கனவே மோசே அழுதுட்டு கிடக்கான், ஏற்கனவே சில மக்கள் அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த அழுகைக்கு நடுவுல ஒருத்தன் ஒரு மீதியானிய சிறிய கூட்டு வர்றான்னா ஐயோ. மோசைக்கு சப்போர்ட்டா நிற்க வேண்டிய ஒருத்தன், தரிசனத்துக்கு சப்போர்ட்டா நிற்க வேண்டிய ஒருத்தன், தரிசனத்துக்கு பலனா நிற்க வேண்டிய ஒருத்தன் தான் சுயத்தை மாத்திரம் நிறைவேற்றிக்கிறவனா இருக்கிறான். என்ன சபைக்குள்ள இருக்கிற பார்த்து நிறைய பேரை பார்த்து ஆவியானவர் கேட்கிறாரு, ஒன்னு இந்த சபையில் வச்சிருக்கிறாரு, உங்களை இந்த சபையில் வச்சிருக்கிறாரு. இந்த சபைக்கு நீங்க பலனா இருப்பீங்க, இந்த சபைக்கு நீங்க துணையா இருப்பீங்க, இந்த தரிசனத்துக்கு நீங்க ஆதரவா இருப்பீங்க, தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நீங்க ஒரு கருவியா இருப்பீங்க நம்பித்தானே உங்களை ஆண்டவர் சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு. உங்க சுய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு தான் சபையா? ஏற்கனவே சபை இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, எத்தனையோ பேரை இழந்துட்டோமே, சாக கொடுத்துட்டோமே, வந்த நிறைய பேர் இன்னைக்கு காணுமே. இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய கூட்டம், தெருக்கள், கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் ஏராளமா இருக்கேன்னு அழுதுட்டு கிடக்கும் போது கூட நான் இருக்கிறேன். தகப்பனே மோசே நான் இருக்கிறேன் ஐயா, நாங்க உங்களுக்கு இருக்கிறோம், உங்க கூட சேர்ந்து நாங்க வருவோம், தரிசனத்துக்காக நாங்க நிப்போம்னு சொல்ல வேண்டிய நீ உன்னுடைய சுய இச்சையும் சுய விருப்பத்தையும் மட்டுமே பெருசுபடுத்திக்கிட்டு இன்னும் எத்தனை வருஷம் வாழ போற? இருக்கீங்களா? சபையினுடைய பெரிய வேதனை என்ன தெரியுமா? ஏற்கனவே சாக கொடுத்தோன்னு நினைச்சு வேதனை இருக்கட்டும், இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை சுதந்திரிக்கலையேங்கிற வேதனை இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் தாண்டின ஒரு வேதனை என்ன தெரியுமா? சபைக்குள்ள கூட நிக்கிற பிள்ளைங்க, கரம் கோர்த்து நிற்க வேண்டிய பிள்ளைங்க அவ்வப்போது எம்தி அவ்வப்போது எழும்பி அவன் விருப்பத்தை மட்டும் அவன் சுயத்தை மட்டும் நிறைவேற்றி கொள்ளணும்னு நினைக்கிறான் பாருங்க. அதுதாங்க சபையினுடைய மிகப்பெரிய வேதனை. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேனான்னு தெரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனான்னு தெரியல. மோசே நம்பி இருந்திருப்பான், சரி 24,000 பேர் செத்து போயிட்டான், இந்த இருக்கிறவனை வச்சு ஆகிலும் தோத்திர அடுத்து என்ன செய்யலான்னு பண்ணுவோன்னு அவன் அழுது கிடக்கான். ஆனா கூட நின்றுகிட்டே இருந்த ஒருத்தன் அதுல இருந்து எந்திரிச்சு போறான்னா எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. தோத்திரா இருக்கீங்களா?
வருத்தம் உண்டாக்குகிற கூட்டம், வருந்தி அழுகிற கூட்டம். நீங்க இதுல எதுல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எதுல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறாருங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. தோத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இனி உங்களை வருத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் உங்களை காயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே அப்படின்னு ஒரு தீர்மானம் நீங்க எடுத்துட்டு போவீங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் நம்புறாரு. அல்லேலூயாவா. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் சத்தியத்தை சத்தியமா சொல்லுவேன். இனியும் வருத்தப்படுத்துகிறவைகள் தொடர்ந்தால் ஈட்டி நம்மை தொடரும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயாவா. சபை சுத்திகரிக்கப்படணும், சபை பலனடையணும், சபை எழும்பணும். இதற்கு நடுவில் தான் ஒருத்தன் வருத்தம் உண்டாக்குகிற கூட்டம், வருந்தி அழுகிற கூட்டம் யோசிக்கிறான். பினகாஸ், நம்ம அழுதுகிட்டு மட்டும் இருந்தா போதாது, நான் ஒரு தனி நபரா எழும்பி இந்த வருத்தத்தை நீக்கும்படி என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன்னு ஒரு பினகாஸ் வருத்தத்தை நீக்கும்படி வருந்தி அழுகிற கூட்டத்தின் நடுவில் இருந்து எழுந்தான், செயல்பட்டான். வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நிறுத்தப்பட்டது. நான் வருந்தி அழுகிற கூட்டத்தில் தான் இருக்கேன், நான் வருத்தம் உண்டாக்குகிற கூட்டத்தில் இல்லை. ஆனா இனி வருந்தி அழுதுகிட்டு மட்டும் இருக்க மாட்டேன். நான் என்ன செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதை என் சபைக்காக, என் தேவனுக்காக, தேவ திட்டத்துக்காக, தேசத்தை சுதந்தரிப்பதற்காக, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக நான் சபையின் நடுவில் இருந்து எழும்பி செயல்படுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. வருத்தத்தை நீக்க எழும்புவேன், வாதையை நிறுத்த எழும்புவேன், வல்லவரை சந்தோஷப்படுத்த எழும்புவேன் அப்படின்னு ஒரு பினகாஸ் எழும்பினான். வாதை நின்றது. இன்னைக்கும் ஆண்டவர் தேசத்தின் மேல இருக்கிற வாத, சபையின் மேல இருக்கிற வாத, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற வாத எல்லாம் நின்று போக ஒரு நித்திய உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக ஒரு பினகாச போல எழும்புவாயா என்று கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 3 வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். தோத்திரம். எனக்கு 9:30 டைம் கொடுத்தாரு. தோத்திரம். உடன்படாமல் எழும்புங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய சத்தமா. உன்னதத்திற்காக எழும்புங்கள். கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், இருந்தாலும் சொல்லுங்க. உருவக்குத்த எழும்புங்கள். உருவக்குத்த எழும்பு. பினகாஸ் எழும்பினான். எப்படி எழும்பினானா? உடன்படாமல். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன உடன்படாமல்? அந்த பாவம் செஞ்ச கூட்டம் இருந்துச்சு பாருங்க, வருத்தம் உண்டாக்குன கூட்டம் இருந்துச்சு பாருங்க, அவர்களோட எனக்கு உடன்பாடு இல்லை. நான் நினைக்கிறேன், நான் கேட்கிறேன், பினகாசு ஒரு வாலிபன் தான். 24,000 பேர் செத்து போயிட்டானே, அதுல எத்தனை பேர் பினகாசுக்கு தெரிஞ்சவர் இருப்பான், பினகாசுக்கு நண்பர் இருந்திருப்பான், பினகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பான். போகும்போது பினகாசியும் கூட கூப்பிட்டுருப்பான். எப்பா வாப்பா. தோத்துறோம். அங்க பாரு எல்லாம் மேக்கப்பை போட்டு வர்றாங்க. தோத்துறான். ஆமா, நீ என் கூட வர்றியா, ஜாலியா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. தோத்துறோம். 2 பேரும் பினகாசை கூப்பிட்டுருப்பா. போங்கடா டேசு, என் கூட ஏசு. என்ன பேச்ச காணோம்? அல்லேலூயாவா. உலகம் நம்மளை கூப்பிடும் சார், பாவம் நம்மளை கூப்பிடும் சார், மச்சான் நம்மளை கூப்பிடுவார் சார், எதிர் வீட்டு ஜன்னல் கூப்பிடும் சார், அவர்களை அழைத்தார்களாம். அழைக்கும் சார், உலகம் நம்மளை அழைக்கும், பிசாசு நம்மளை அழைப்பான். என்ன பேச்ச காண? சபைக்கு வெளியில் இருக்கிற ஆளுக தான் நம்மளை பாவம் செய்ய அழைக்கும்னு இல்லை, சபைக்கு உள்ளே இருக்கும். ஒருவேளை இப்ப நம்ம சோத்தங்கை பக்கம் கூட உட்காந்துருக்கோம், போட்டு விட்டு போவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ
அவங்களே போறாங்களே, இவங்களே போறாங்களே, அத்தனை பேர் போறாங்களே, நானும் கூட போன என்ன அப்படின்னு பெனகாஷ் போகல. அல்லேலூயாவா. அந்த அக்காவே அப்படித்தானே இருக்கு, இந்த அண்ணனே இப்படித்தானே இருக்கு. அவங்க என்ன தசம் வாங்க கொடுக்குறாங்களா, இவங்க என்ன ஜபத்துக்கு வராங்களா, அவங்க என்ன உபாசத்துக்கு வராங்களா, அவங்க என்ன நேரத்துக்கு வர்றாங்களா, இவங்க என்ன ஊழியத்துக்கு வர்றாங்களா, எனக்கு முந்தி ரசிக்கப்பட்டவங்க, எனக்கு சீனியர், அவங்களே அப்படி இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கணும், நானும் அவங்கள மாதிரியே லேட்டா வர்றேன், நானும் அவங்கள மாதிரியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் செய்யறாங்க போறாங்கன்னு அவங்களோட சேர்ந்து அவங்க காரியத்துக்கு உடன்பட்டுக்கிட்டு சிங் சாங் எங்கடா கடந்து பூச்சிங்க இவனை அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பாக்குறீங்க. மயிலாடுதுறைக்கு பக்கத்துல அல்ல சொல்லுங்க. ஆமா, பாசுக்கு விரோதமா 2 பேர் கிளம்புனா நானும் உங்களோடு இணைந்து கொள்ளுகிறேன். எதிர்கட்சியில் அங்கமாயிருது தோத்துறோம். அவங்களோட இவங்களோட இவங்களோட அவங்களோட சேர்ந்து உடன்பட்டு கடைசியில் அந்த அக்கா நரகத்துக்கு போவோம், நாமளும் போவா. இந்த உடன்படுற வேலையே இருக்கப்படாது. பினகாஸ் பாவத்தோடு உடன்படல, அசுத்தத்தோடு உடன்படல, வேசித்தனத்தோடு உடன்படல, விக்கிரகங்களோடு உடன்படல, எந்த நபரோடும் உடன்படல. உடன்படாமல் எழும்புங்கள், உன்னதத்திற்காக எழும்புங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதே சபையில் இருந்து ஒருத்த பாவத்துக்காக எழும்புறான், உலகத்துக்காக எழும்புறான். பினகாஸ் உன்னதத்திற்காக. இன்னைக்கும் ஆண்டவர் எனக்காக யார் போவார், யாரை நான் அனுப்புவேன். 6:8 ஏசாயாவில் சொல்றாருல, எனக்காக, என் காரியமா, எனக்காக. அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கும் ஆண்டவர் தேடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. புருஷனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, வேலைக்காக, எரும மாட்டுக்காக, பிசினஸுக்காக, விவசாயத்துக்காக, மச்சானுக்காக, மாமனுக்காக, எனக்காக. உனக்காக நான் வரணும், உன் பிரச்சனைக்காக நான் வரணும், உன் தேவைக்காக நான் வரணும். நீ கண்ணீர் விட்டா நான் வரணும், உனக்கு வியாதியா நான் வரணும், வீடு கட்டுறியா நான் வரணும், எருவு மாடு வாங்குறியா நான் வரணும், விவசாயமா நான் வரணும், பிள்ளைய படிக்க வைக்கணுமா நான் வரணும், ஃபீஸ் அடைக்கணுமா நான் வரணும், புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா நான் வரணும், புருஷன் வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு வரணுமா நான் வரணும், எல்லாத்துக்கும் உன் பிரச்சனைக்கு நான் வரணும், நான் வரணும், நான் வரணும், நான் வரணும், உனக்காக நான் வரணும், உனக்காக நான் வரணும், எனக்காக. அல்லேலூயா. யோ நீ முதல் பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஊருக்கு போயா அப்படின்றீங்களா? அத மாதிரி சந்தோஷம் எனக்கு கிடையவே கிடையாது. அல்ல சொல்லுங்க. அப்பா நாங்க யார் யாருக்காகவோ நான் நிற்பேன், என்னை படைச்சவருக்காக நான் நிற்க மாட்டேனா? நான் வாழ்றது அவரால், நான் சோர்திங்கிறது அவரால், நான் உசுரோடு இருக்கிறது அவரால், கொரோனாவில் என்னை போட்டு தள்ளாம ஜீவனோட இருக்கிறது அவரால், இப்ப கூட கொட்டாய் விடுறது பா நான் ஒரு கொட்டாவி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வாயாயோ அப்படின்னு கொட்டாவி தோத்துறோம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, யார் யாருக்காகவோ நிக்கிறோம். வாழ வைக்கிறவர் அவர், அவர் இல்லாம நாம இல்ல, அவருக்காக நிக்கிறோமா? ஆமென் சொல்லுங்க. அப்போ எலியா சொல்றாரு 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல, சேனைகளின் கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். ஓகே. இஸ்ரவேலருடைய உடன்படிக்கையை உடைத்து மீறி போட்டு விட்டார்கள். ஓகே. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவர்கள் கொன்று போட்டு விட்டார்கள், அவர்கள் செத்து போனார்கள். ஓகே. நான் ஒருத்த மட்டும்தான் மீதியா இருக்கேன். ஓகே. நானும் செத்து போயிடணும். அட கோமாளி. அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல நீயே என்ன சொல்ற எலியா? உலகத்துல இஸ்ரவேல்ல எனக்காக யாருமே இல்லைன்ற, இருந்த கொஞ்சம் பேரும் செத்து போயிட்டாங்கன்ற, நீ ஒருத்த மட்டும்தான் மீதியா இருக்கிறேன்ற.
நீயும் செத்து போற, நீயும் எனக்காக நிக்க மாட்டேன், என்ன எடுத்துக்கங்கன்னு சொன்னீங்கன்னா ஏதாவது மண்டையில நான் சொல்றது புரியுதா? எனக்காக நீ இருக்கணும், நீ இருந்தே ஆகணும். உன்னை தொட எசபேலுக்கு நான் பெர்மிஷன் தர மாட்டேன். நீ எனக்காக நின்னு பாரு, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் உன்னை மேற்கொள்ள எந்த சக்தியாலையும் முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல சமயம் என்ன கூட நீ விட்டு கொடுத்துற, ஆனா உன்னை ஒரு இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ வேணும். உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன விட்டு கொடுத்துருவ, சொந்த பந்தத்திட்ட என்ன விட்டு கொடுத்துருவ, பணத்துக்கு என்ன விட்டு கொடுத்துருவ, வேலை செய்யற இடத்துல விட்டு கொடுத்துருவ, சோத்திரம் எங்கேயோ காதலன்ட்ட விட்டு கொடுத்துருவ, காதலிட்ட விட்டு கொடுத்துருவ என்ன சில சமயம் என்ன வித்தே கூட போட்டுருவேன். ஆனா ஒன்ன நான் ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இருக்கீங்களா? அல்லேலூயாவா? எனக்காக யார்? பினகாஸ் உடன்படாமல் எழும்பினான், உன்னதத்திற்காக எழும்பினான், உருவ குத்தும்படி எழும்பினான். அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். 8ஆம் வசனம். இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ண அறியல, அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். நல்ல பாயிண்டா இருக்கே. தோத்திரம். மனசில் நினைக்கிறார்கள்லாம் குத்தலாம் போலே அப்படின்ட்டு கிளம்பிடாதியே. தோத்திரம். தேவனுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதத்தை, கிருபைகளை, வரங்களை நீங்க பயன்படுத்தும்படி எழும்புங்கள். அருவருப்புகள் அழியும், அசுத்தங்கள் அழியும், வாதை நின்று போகும், வருத்தம் நின்று போகும். அல்லேலூயாவா? அவன் கையில ஒரு ஆயுதம், தேவன் நம்ம கையிலையும் அபிஷேகங்கிற ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரு, ஜபங்கிற ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார், முழங்காலுங்கிற ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், பாடுகிற தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஆமேனா? அதை தேவனுக்காக பயன்படுத்துங்க. ஜபோங்கிற ஆயுதத்தை நீங்க பயன்படுத்த உங்க குடும்பத்துக்கு எதிராக, சபைக்கு எதிராக செயல்படுகிற எல்லா அந்நிய ஆவிகள், அருவருப்பின் ஆவிகள் அழியும். வசனங்கிற ஆயுதத்தை பயன்படுத்துங்க, சுவிசேஷங்கிற ஆயுதத்தை பயன்படுத்துங்க, வார்த்தைங்கிற ஆயுதத்தை பயன்படுத்துங்க. புறப்பட்டு போங்க. உங்க தெருவுக்குள்ள அந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள அந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க. நீங்க பழகிறவங்க, தோத்திரம் ஆமென், உங்க கூட பேசுகிறவங்க, அவர்கள்கிட்ட வார்த்தைங்கிற ஆயுதத்தை பயன்படுத்துங்க, சுவிசேஷங்கிற ஆயுதத்தை பயன்படுத்துங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி அழியும், அருவருப்பு அழியும். ஆமெனா? வாத நிறுத்தப்படும். அந்த குடும்பம் தேவனுக்காக ஆதாயப்படுத்தப்படும். ஒரு உடன்படிக்கை பிறக்கும், ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை பிறக்கும், ஒரு ஆசாரியத்துவ உடன்படிக்கை பிறக்கும். உங்களை ஆசாரியர்களா கர்த்தர் பயன்படுத்துவாரு. உங்க தெருவுக்கு பயன்படுத்துவார், உங்க குடும்பத்துக்குள்ள பயன்படுத்துவார், உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள பயன்படுத்துவார், பட்டணத்துக்குள்ள பயன்படுத்துவார். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆயுதத்தை நீங்க பயன்படுத்தினா உங்களை ஆசாரியர்களா கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயாவா? ஆமெனா? மோசே கையில கோல் என்கிற ஒரு ஆயுதம், சிம்சோன் கையில கழுதை பச்சை தாடை எலும்பு என்கிற ஒரு ஆயுதம், எலியா கையில சால்வ அப்படிங்கிற ஒரு ஆயுதம், தோத்தர தாவீது கையில கூழாங்கல் அப்படிங்கிற ஒரு ஆயுதம், யாகேல் கையில கூடார ஆணி அப்படிங்கிற ஆயுதம், பவுல் கையில உருமால் கச்சைகள் என்கிற ஆயுதம், ஒரு பினகாஸ் கையில ஈட்டிங்கிற ஆயுதம். நம்ம கையிலையும் கர்த்தர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாரு. வசனத்தை ஆயுதமா, தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நமக்கு ஆயுதமா கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
ஜபத்தை ஆயுதமா கொடுத்திருக்கிறாரு, சுவிசேஷத்தை ஆயுதமா கொடுத்திருக்கிறார், கிருபைகளை வரங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆயுதமா கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்த 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 சாத்தான் விழுவான், அசுத்தங்கள் விழும், அருவருப்புகள் விழும், வாதை நின்று போகும், அற்புதம் நடக்கும், அநேகர் கர்த்தர் பக்கம் திரும்புவாங்க. உங்களை ஆசாரியர்களா கர்த்தர் பயன்படுத்துவார். நின்று போகும் நித்திய உடன்படிக்கை பிறக்கும். எழும்பி நிற்போம், நாம் செபிப்போம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். வருத்தம் உண்டாக்குகிற கூட்டத்தில் ஒரு நபரா, இல்லை வருந்தி அழுகிற கூட்டத்தில் ஒரு நபரா? சபைக்குள்ள இன்னைக்கு இந்த ரெண்டு கூட்டமும் இருக்கு. வருத்தத்தை, தேவனுக்கு வருத்தத்தை உண்டாக்குற கூட்டம் வேணாம் ஆண்டவரே, சாய்ந்து போகிற சபை, சர்வ வல்லவரை கோபமூட்டுகிற சபை, சாக கொடுத்த சபை வேணாம் ஆண்டவரே. அந்த கூட்டத்தில் நான் இருக்க விரும்பல. வருந்தி பாரப்பட்டு ஒரு நெகேமியா மாதிரி, ஒரு எஸ்தர் மாதிரி, ஒரு மொர்தெகாய் மாதிரி, ஒரு தானியல் மாதிரி, ஒரு ஆபிரகாம் மாதிரி திறப்பிலே நின்று கதறி கெஞ்சி அழுகிற புலம்புகிற மோசேயை போல, ஆமா ஆண்டவரே ஸ்தோத்திரம், வருந்தி அழுகிற கூட்டத்தில் என்னை ஒரு நபராக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஷாபா ராபா தாலா கரா மனா கபா. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளை எடுத்துக்கொண்டு, வசனத்தை எடுத்துக்கொண்டு, சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு, வார்த்தையை எடுத்துக்கொண்டு, ஈட்டியை எடுத்துக்கொண்டு செயல்படுகிற ஒரு பெனகாசா, உன்னதத்திற்காக செயல்படுகிற, உடன்படாமல் செயல்படுகிற, உருவ குத்தும்படி செயல்படுகிற ஒரு பினகாசா என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். நாம் தேசத்தை சுதந்தரிப்பது நிச்சயம், வாக்குத்தத்தம் நிறைவேறுவது நிச்சயம், எழுப்புதலை காண்பது நிச்சயம், மேக ஸ்தம்பம் நம்மோடு இருப்பது நிச்சயம், அக்னி ஸ்தம்பம் நம்மை வழி நடத்துவது நிச்சயம், வாதை நின்று போகும் நிச்சயம், வருத்தம் நின்று போகும் நிச்சயம். ஒரு பினகாஸ்னால மோசையின் வருத்தம் நின்றது, சபையாரின் வருத்தம் நின்றது, சர்வ வல்லவரின் வருத்தம் நின்றது. ஷாக்கா ராபா தரா கலா மனமா. நான் ஒரு ஆளு எழுமுனா தேவனுடைய வருத்தமே நிற்கும். தோத்திரம். என் குடும்பத்தோட வருத்தம் நிற்கும், என் சபையோட வருத்தம் நிற்கும், என் ஊழியக்காருடைய வருத்தம் நிற்கும். கண்ணீர் மாறும், களி கூறுதல் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். நான் சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன்னு சொல்றாரு. நீங்க எழுமுனா உங்க குடும்பத்துக்கு சமாதானம், சபைக்குள்ள சமாதானம், தேசத்துல சமாதானம், கிராமத்துல சமாதானம், பட்டணத்துல சமாதானம். சத்துரு அழிவான், அருவருப்பு அழியும். ஒரு பினகாஸ் எழும்பின போது பாலாக் தோற்று போனான், பிலேயாமின் திட்டம் தோற்று போனது, சாத்தானுடைய தந்திரம் தோற்று போனது. சபைக்கு எதிரா வா திட்டம் போடுற நீ, சபைக்கு எதிரா வா பிளான் பண்ற நீ. ஒரு பினகாஸ் எழும்பின போது அவர்களுடைய திட்டம் எல்லாம் தோற்று போனது. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பினகாசா எழும்பிட்டா, இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு பினகாசா எழும்பிட்டா சாத்தான் நிக்க முடியாது. ஷாபா ராபா தாரா காபா லகா தாராமா. சபை வளரும், சபை வளரும், சபை பெருகும், சபை தேசத்தை சுதந்தரிக்கும், சபை ஆயிரங்களை சுதந்தரிக்கும், சபை வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்கும், சபை எழுப்புதலை பார்க்கும், சபை அறுவடைய பார்க்கும். ஆமென் ஆமென் ஆமென். சபை சர்வ வல்லவரின் கிரியைகளை பார்க்கும். ஓ ராபா பாபா பாபா. உன்னதத்திற்காக நான் எழும்புவேன், உருவ குச்சும்படி நான் எழும்புவேன். ஷாக்கா ராபாதானா. எனக்கு கொடுத்த ஈட்டிய, எனக்கு கொடுத்த ஆயுதத்தை பயன்படுத்தும்படி நான் எழும்புவேன். ஜெப ஆவியை பயன்படுத்துவேன், ஓ சுவிசேஷத்தை பயன்படுத்துவேன், வார்த்தையை பயன்படுத்துவேன், புறப்பட்டு போவேன். ஷபா லகரா கதாராபா. தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்துவேன், என் தெருக்கல்ல பயன்படுத்துவேன், என் பக்கத்து வீடு, எதிர் வீடு, எல்லா குடும்பங்களுக்குள்ளும் பயன்படுத்துவேன். அங்க இருக்கிற அசுத்த ஆவிகள், அந்த குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் நாம் பயன்படுத்துகிற ஆயுதத்தினால, வசனத்தினால அழியும். ஒரு அபிஷேகம் இறங்கி வருது,
ஒரு பினகாசின் ஆவி இறங்கி வருது. ஒரு பினகாசின் ஆவி இறங்கி வருது. எல்லாரையும் ஆண்டவர் பினகாசா மாற்ற விரும்புறாரு. ஓ, அழுது புலம்புவதோடு மட்டுமல்ல, ஆண்டவருக்காக எழும்புங்கள், செயல்படும்படி எழும்புங்கள். உங்க சபைக்காக செயல்பட எழும்புங்கள். உங்க பட்டணத்துக்காக செயல்பட எழும்புங்கள். எழும்புங்கள். நீங்க தான் தேவன் தேடுகிற பாத்திரம். நீங்க தான் ஆசாரியத்துவ அபிஷேகத்தை சுமக்கிறவங்க. ஓ, உர்ரா பாபா ரபா பாபா பாபா ரபாதாலா கதரபாதானா. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்க தான் ஆசாரிய கூட்டம். உங்களை பயன்படுத்த போறார். ஓ ரபா பாபா பாபா பாபா. என்னையே தருகிறே ஜீவபலியாக, என்னையே தருகிறே ஜீவபலியாக, உகந்த காணிக்கையா உடலை தருகிறே, உகந்த காணிக்கையா உடலை தருகிறே. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா